நண்பர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு பாலா மாடி தோட்டம். இந்த வீடியோவில் நம்ம எப்படி ரோஸ் செடி வளர்க்கலான்னு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது பூவோடு இருக்கும்போது வீடியோ எடுத்துருக்கணும். ஸோ பூவை எல்லாமே நான் ஒரு 2 டேஸ் முன்னாடி கட் பண்ணிட்டேன். அடுத்து உங்களுக்கு பூவோடு அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ரோஸ் செடி வளர்க்குறோம்னா அதுக்குரிய என்ன வகையான நீங்கள் பாட் எடுக்கிறன்றது ரொம்ப முக்கியம். நார்மலாக நம்ம மண் தொட்டி எடுத்தோம்னா அது வெயிட்டும் கூட, ப்ளஸ் அதில் மண் பெருசாக அவங்களுக்கு அதோடைய இருக்கிற அளவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்றாலும் செடியோட வளர்ச்சி இருக்கும். நீங்கள் அதனால் முடிஞ்சளவு இந்த மாதிரி ஒரு பெரிய க்ரோ பேக், இது பார்த்தீங்கன்னா 15x15 க்ரோ பேக்கு. இந்த க்ரோ பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல உயரமாகவும் இருக்கும், அவ்வளோ அகலமாகவும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி க்ரோ பேக் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரோஜா செடி நல்லாவே வரும். அதே மாதிரி இதில் ரெடி பண்ணுற மண்கலவை தான். இந்த மண்கலவை 1:1:1 எடுக்கணும். ஒரு பங்கு செம்மண், ஒரு பங்கு காயர் வித்து, ஒரு பங்கு மண்புழு உரம். ஸோ இந்த 3ம் சேர்த்து நீங்கள் இந்த ரோஸ் செடிக்கிற மண்கலவை ரெடி பண்ணலாம். ப்ளஸ் அதோட நிறைய இந்த போன் மீல் அதெல்லாம் மற்றவங்க சேர்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பெருசாக அதெல்லாம் தேவை இருக்காது. இந்த 3 மட்டுமே நீங்கள் கரெக்டாக சேர்த்துட்டிங்கன்னா ஓரளவு உங்களுக்கு பாதி பிரச்சனை முடிஞ்சுச்சு. அடுத்து ரோஜா செடியோட முக்கியமான ஒன்று க்ரூம் பண்ணுறது தான். ஸோ இப்போ நீங்கள் ஒரு அறுவடை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை இந்த இதை வெட்டி விடணும். அப்படின்னா தான் இந்த பார்த்தீங்களா புது தளிர் வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த புதுசாக வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இப்படி வர ஆரம்பிக்கும். நம்ம இதை கரெக்டாக வந்ததுக்கப்புறம் அதை க்ரூம் பண்ணி விடணும். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஒவ்வொரு முட்டை வர ஆரம்பிக்கும். நம்ம செடியை வெட்ட கொஞ்சம் சங்கடப்பட்டோம்னா உங்களுக்கு பூவே வராது. அடுத்து இந்த மாதிரி காஞ்ச இலையை ஃபுல்லாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி காஞ்ச இலை இதில் இருக்கக்கூடாது. ஸோ அதோட சத்து ஃபுல்லாக உங்களுக்கு காஞ்ச இலைக்கு போயிடும். ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாமே கட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், இந்த மாதிரி லைவ் மூடாக்கு போடுறது ரொம்ப நல்லது. நார்மலாக நீங்கள் ஒரு இலத்தலை இதை வச்சு நான் இந்த சைடில் போட்டிருக்கேன். அந்த மாதிரி இலத்தலை வச்சு நீங்கள் மூடாக்கு போடலாம். பட் அதில் உங்களுக்கு இந்த பெனிஃபிட் ரோஜா செடிக்கு மட்டும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் லைவ் மூடாக்கு, இது சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை, அதை ஃபுல்லாக நட்டு வச்சுருக்கேன். ஸோ இது என்ன பண்ணணும்னா ஓரளவு தண்ணி உங்களுக்கு நீராவியாகாமல் தடுத்துடும் ஓரளவு. பட் இதில் ஒரு சின்ன பிரச்சனைனா நீங்கள் சத்து கொஞ்சம் நிறையா கொடுக்கணும். ஏன்னா இதுவும் கொஞ்சம் சத்து எடுத்துக்கும் இது வளர்கிறதுக்கு. ஸோ அது ஒரு சின்ன பிரச்சனை. நீங்கள் இந்த மண்கலவை ரெடி பண்ணிட்டாலே ஓரளவு பிரச்சனை முடிஞ்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வளர்ச்சி ஊக்கி என்னென்ன தெளிக்கலான்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா இது நான் மீன் அமிலம். மீன் அமிலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நர்சரியில் நீங்கள் ஒரு செடி 2 செடி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு மீன் அமிலம் பிரச்சனை இல்லை. நீங்கள் நர்சரியிலே வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு 10-15 ரோஸ் செடியெலாம் வளர்க்கணுன்னா நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஏதாவது மீன் அமிலம் ஹோல்சேல் வைக்கிற இடத்துக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும், 2 குவாலிட்டியாகவும் இருக்கும். நான் மதுரையில் வாடிப்பட்டி பக்கத்தில் ஒரு இடத்துல தான் மண்புழு உரம் கடை 2-3 வரிசையாக இருக்கும். ஸோ அங்கே தான் ரெகுலராக வாங்குவேன். அங்கே ரேட்டும் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு நல்லாவும் இருக்கும் மீன் அமிலம். பட் நிறையா யூடியூப்பில் மீன் அமிலம் ரெடி பண்ணுற வீடியோ இருக்குது. நம்ம ஒரு பிகினராக இருந்தோம்னா நம்மளால் அப்படி ரெடி பண்ணுறது கொஞ்சம் இனிஷியலாக கஷ்டமான விஷயம். அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம். ஸோ முன்னாடி இனிஷியலாக இந்த மாதிரி வாங்கிக்கிறது நல்லது. இந்த மீன் அமிலமே பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒரு மூடி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூவாளியில் தான் தண்ணி ஊற்றுவேன். ஸோ இதுக்கு நான் ஒரு 2 மூடி மீன் அமிலம் ஊற்றிட்டு ஃபுல்லாக தண்ணியை ஃபில் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிடுவேன். ஸோ அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு இலை கருகாது. ரொம்ப நீங்கள் மீன் அமிலம் ஊற்றிட்டாலும் டக்குன்னு இலை கருகிடும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்து இந்த முக்கியமான இந்த மாதிரி பூவாளி, நார்மல் நம்ம தண்ணி ஊற்றுறத விட இந்த பூவாளியில் ஊற்றும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி உங்களுக்கு ஃபுல்லாக எல்லா இதுலேயும் ஒரு ஸ்ப்ரே அடித்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் மழை பெய்கிற ஒரு எஃபெக்டில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு செடியோட க்ரோத் ரொம்ப நல்லாவே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மண்புழு உரம், இதுவும் அந்த மாதிரி தான் மொத்த கடையில் வாங்கின மண்புழு உரம் தான். மண்புழு உரம் ஒரு 10 days ஒன்ஸ் நீங்கள் மண்புழு உரம் கொடுத்துட்டே இருங்க. ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களோட செடியோட வளர்ச்சி நல்லாவே இருக்கும், உங்களுக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.